friends, welcome back to Pink's Kitchen Tamil. இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச தேன் மிட்டாய் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இந்த ஸ்வீட் ரெசிபி கண்டிப்பா நம்ம எல்லாருக்கும் நம்ம சின்ன வயசு ஞாபகங்களை கொண்டு வரும். இது ரொம்ப ஈஸியா பண்ணிரலாம். சோ இந்த ரெசிபி பண்றதுக்கு முன்னாடி நமக்கு இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னன்னு பார்த்துட்டு வந்துடலாம். ஒரு 4 மணி நேரம் இட்லி அரிசி 1 கப், உளுந்து 1/4 கப், அப்புறமா ஜவ்வரிசி 1 டேபிள்ஸ்பூன் நல்லா ஊற வச்சிருங்க. தண்ணி ஃபுல்லா ரிமூவ் பண்ணிட்டு இப்ப ரெடியா எடுத்து வச்சிருக்கேன். இதை கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா திக் ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி ரெடியாக எடுத்து வச்சுருங்க. நல்லா மையாக அரைச்சிக்கோங்க. இது கூட பேக்கிங் சோடா 1/8 டீஸ்பூன், சால்ட் 1/8 டீஸ்பூன், அப்புறமா ஃபுட் கலர் சேர்க்க போகிறேன். இன்றைக்கி நான் ஆரஞ்ச் அண்ட் ரெட் கலந்து சேர்க்க போகிறேன். நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு செய்கிறீங்கன்னா ஃபுட் கலரை அவாய்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ நம்ம ஜீரா பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு பேனை நல்லா சூட் பண்ணிவிட்டு 1/2 கப் ஜீனி சேர்த்துருங்க. அப்புறமா 1/4 கப் தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. ஜீனி நல்லா கரைஞ்சா போதும். இதுக்கு நமக்கு எந்த பாகு கன்சிஸ்டன்சியும் தேவை கிடையாது. இப்போ நல்லா ஜீனி கரைஞ்சாச்சு. ஸோ இதை ரிமூவ் பண்ணி தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ நம்ம தேன் மிட்டாய் ஃப்ரை பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஒரு பேனில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் கையை நனைச்சிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவுலேருந்து கொஞ்சமாக எடுத்து எண்ணெயில் சேர்த்துருங்க. ஒரே நேரத்தில் நிறைய சேர்த்துறாதீங்க. ஒரு 10 to 12 மட்டும் சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லா உள்ள வரைக்கும் நல்லா வேகும். ஒரு 3 minutes நல்லா மிதமான தீயில வேக வச்சுருங்க. நல்லா வெந்து ரெடி ஆனதும் ரிமூவ் பண்ணி டைரெக்டாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ஜீனி பாகில் சேர்த்துடலாம். இப்போ நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இதே மாதிரி எல்லா தேன் மிட்டாயும் செஞ்சு ஒரு 30 minutes ஜீரால ஊற வச்சிடலாம். அப்புறமா பாகுலேருந்து ரிமூவ் பண்ணி ஒரு 15 minutes வெளியே வச்சுருங்க. அப்போ தான் நல்லா செட் ஆகி நமக்கு கிடைக்கும். உங்களுக்கு பாகு நல்லா உள்ளே ஏறி இருக்கும், அதே நேரத்தில் வெளியே நல்லா ட்ரையாக இருக்கும். இப்போ உங்களுக்கு நல்ல சுவையான சாஃப்டான தேன் மிட்டாய் ரெடி ஆயாச்சு. இதை நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஒரு 3 days வரைக்கும் வச்சு உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பிங்க்ஸ் கிச்சன் தமிழுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் வரும். உங்களுக்கு ரெசிபிஸ் இங்கிலீஷில் பார்க்கணும்னா பிங்க்ஸ் கிச்சன் சேனலை பாருங்கள். சேனலோட லிங்க் நான் அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். மறக்காமல் செக் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோட உங்களை பார்க்க வர வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.